படைச்ச ரப்ப அல்லாஹ் விளங்காத காரணமாக, அவன் மீது பரிபூர்ண யக்கீன் நம்பிக்கை வராத காரணமாக, அதே தாத்தாரிய காலத்துல தாத்தாரிய இஸ்லாத்தை வந்தவருடைய ஒரு சம்பவம் தான் இது. சம்பவம் சொல்ல நோக்கம் இல்லை, மாறாக விலைக்கு கொள்ளணும். அதே காலத்துல அந்த நாட்டினுடைய அரசனுடைய மகன் இளவரசன் வேட்டைக்கு வேண்டி போறாரு. போய் வேட்டையாடுறாரு. இது பகல் முழுக்க வேட்டையாடி இரவுல அங்க என்னது அங்க கைமா போட்டு அங்க இரவு தங்குறாரு. அதே இடத்துல ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தீன்தாரி கவலையுள்ளவர் அல்லாஹ் விளங்கியவர் அவர் அதே இடத்துல சஃபர் செய்யறார். அதே இடத்துல சஃபர் செய்யறார். அங்க சஃபர் அவன் தங்கிட்டாரு. ஃபஜ்ர் ஒரு நேரம் வந்துருச்சு. உடனே பாங்க சொல்றாரு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்க சொல்றாரு. வேகமா பாங்க சொல்றாரு. தாத்தா இளவரசருக்கு ஒரே கோவம். இப்போதான் படுத்தேன், இவ்வளவு கலைச்சி படுத்தேன், யாராவது கத்தி இது பண்ணிட்டா அவனை போய் தூக்கிட்டு வாங்க. அவனை போய் தூக்கிட்டு வரப்பட்டுச்சு. அவனை கூட்டு வரப்பட்டுச்சு. மௌலானா வந்தாங்க, பெரியவங்க வந்தாங்க. தீனுக்காக வேண்டிய யக்கீன் உள்ளத்துல உருவாயிருச்சு. அவங்க வந்தாங்க. அவங்கள பார்த்து சொல்றாங்க, பார்த்து கேட்கற, யார் பா நீ? அப்ப சொல்றாங்க, நாங்க முஸ்லீம், நாங்க முஸ்லீம். உடனே கோவம் அதிகமா தாங்க முடியல. இன்னும் கேட்டா, பக்கத்தோட நாய் இருந்துச்சு. இங்க நாய் சிறந்தவன் தான், இந்த நாய் சிறந்ததா இல்லை நீ சிறந்தவனா? அவங்க சொல்றாங்க, என்னுடைய மரணம் ஈமானுடன் மௌத்து இருந்தா, காத்திமா ஈமானோட இருந்தா நான் சிறந்தவன். ஈமான் இல்லாம என்னோட மௌத்து இருந்தா நாய் தான் சிறந்தது. இந்த வார்த்தை சொன்னாங்க. என்னுடைய மரணம் ஈமான் இல்லாமல் இருந்தால், ஈமான் இல்லாத சமயம் நான் மரணம் நினைச்சா இந்த நாய் சிறந்தது. ஒரு கால் என்னோட மரணம் ஈமானுடன் இருந்தால் இந்த நாயை விட என்னை விட உன்னை விட உன்னோட அப்பனை விட நான் சிறந்தவன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஈமானுடைய ஒரு இது அவர் பார்த்தாரு. எவ்வளவு பேர் இளவரசர்கிட்ட பேசுற பேச்சா இது? அங்க ஒரு 4 பேர் நகர முடியல. ஒரு 4 பேர் பயந்து திடுக்கிட்டு போய் இருந்தாங்க. ஆனா இங்க ஒரு இளவரசர்கிட்ட ஒரு ஈமான் கொண்ட யக்கீன் கொண்ட ஒருத்தர் சொல்றாரு, உன்னை விட நீ மட்டும் இல்ல, உங்க தகப்பனார் மன்னர், அவ்வளவு பெரிய மன்னரை விட யார் சிறந்தவன்? நான் சிறந்தவன். ஏன் ஈமான் இருக்கு. எந்த ஒரு நம்பிக்கை, எந்த ஒரு யக்கீன் எப்போ அல்லாஹ் மீது கொண்டு வருவாங்களோ உலகத்தோட விஷயம் மீது எந்த பிரச்சனையும் எந்த பயமும் இருக்காது. அதை விட்டுட்டா இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம உலகத்தோட விஷயங்களே நம்பி நம்பி யக்கீன் பட்டு 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 நாம ஏமாற்றத்தின் தோல்வினாயிருவோம். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு சொல்றாரு, நீங்க இங்க வந்தா ஒரு பரீட்சையில ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறாரு, நீங்க அங்க வாங்க, அரசபைக்கு வாங்க. தாத்தாரே காலனுடைய இஸ்லாம் வந்த ஒரு முக்கிய வரலாறு. இவருடைய பெரியவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுடைய மகன். அப்போ அரசர் வஃபாத் ஆயிட்டாங்க, இளவரசர் அரசர் ஆயிட்டாரு. இளவரசர் அரசர் ஆயிட்டாரு. அவரு சந்திக்க போகும்போது இந்த பரிச்சாவை கொடுக்குறாங்க. இது மூலமாக தாத்தாரையோட இஸ்லாம் வந்துச்சு. சொல்லக்கூடிய நோக்கம் நான் வரலாறு சொல்லல, மாறாக உள்ளத்துல ஒரு விஷயங்களை கவனிங்க. ஈமான கொண்ட அல்லாஹ் தஆலா எப்படி எல்லாம் உயர்த்திடுவான். ஈமான் இல்ல, அல்லாஹ் நம்பிக்கை இல்ல சொன்னா நம்ம உலகத்தை எல்லாரையும் மடங்கி போய் எல்லாரையும் அசிங்கப்படுத்த போய் கிடப்போம். எப்ப நம்ம அல்லாஹ் புரிஞ்சு கொள்வோமோ, அல்லாஹ் பரிபூர்ண நம்பிக்கை வந்துருமோ, உலகத்து விஷயங்களை பார்த்து யாரையும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் யக்கீன் உருவாயிருச்சுன்னா அல்லாஹே போதுமானதான் ஆயிடுவான். அதுக்காக சொல்றாங்க, அல் ஈமானை உருவாக்க வேண்டும், அல்லாஹ் மீது அல்லாஹ் விலகிக் கொள்ள வேண்டும், ஈமானுக்காக நாம் பாடுபட வேண்டும். मेरे अजीज दोस्तों, जिनको अल्लाह ने दीन की समझ दी है, इनके दिल में ईमान है, वो उन लोगों को देखकर तड़प जाते हैं जो उन चीज़ों के पीछे पड़े हुए हैं और दिन रात किए हुए हैं, इसमें अल्लाह ने न दुनिया की कामयाबी रखी और न आखिरत की कामयाबी रखी। इसमें बेचारे अपनी ज़िंदगी खपा दें। तो ईमान वाला उनको देख के तड़प जाता है। मेरे अजीज दोस्तों, खुदा न खास्ता अगर इन लोगों को देखकर, जिन्होंने अपनी ज़िंदगी का मकसद दीन और दीन की मेहनत के अलावा कुछ भी बनाया हुआ है और जिसकी वजह से वो आखिरत में तो क्या दुनिया में भी परेशान है, अगर उनको देखकर हमारा दिल न तड़पा और हमारे दिल पे चोट न लगी और हमारे दिल में तकलीफ न हुई और हम उनको उस जहन्नम की आग से बचाने के लिए खड़े नहीं हुए और हम उनके लिए मचल के नहीं रह गए, तड़प के नहीं रह गए, तो मेरे अजीज दोस्तों फिर हमारा खुद यकीन खतरे में है। हमारा यकीन, इसका मतलब हमें खुद यकीन नहीं है। एक आदमी को आग में गिरते हुए देखकर, चाहे वो कैसे ही काफिर से काफिर क्यों ना हो, क्या आग में गिरते हुए देखकर दिल नहीं तड़पेगा?
آگ میں جلتے ہوئے دیکھ کر دل نہیں دکھے گا. اس وجہ سے حدیث میں آتا ہے من رأى منکم منکرا فلیغیرہ بیدی فإن لم يستطع فبلسانی فإن لم يستطع فبقلبی وذلک اضعف الایمان. جو بھی دیکھے کوئی برائی تو ظاہر ہے جو برائی کر رہا ہے وہ آگ میں گر رہا ہے. اللہ کا حکم توڑنے والا آگ میں جاتا ہے. اللہ کا حکم توڑنے والا, دنیا تو آخرت کی تو آگ ہے ہی, دنیا کی بھی آگ ہی میں رہتا ہے. تو آگ میں گرتے ہوئے دیکھ کر ہاتھ سے بھی کوشش نہیں, زبان سے بھی خوشامد نہیں, دل بھی نہیں تڑپا. آخری درجہ صرف یہ ہے ایمان کا سب سے کمزور درجہ کہ دل تڑپ کر رہ جائے. دل سمجھ میں آ رہی بات؟ ورنہ اگر خدا نخواستہ دل بھی نہیں تڑپا تو مسلم شریف کی روایت ہے فمن جاہدہم بیدہ فہو مومن ومن جاہدہم بلسانہ فہو مؤمن ومن جاہدہم بقلبہ فہو مؤمن ولیس وراء ذلک من الایمان حبۃ خردل. جو ہاتھ سے جہاد کرے وہ بھی مومن ہے, جو زبان سے جہاد کرے وہ بھی مومن ہے, جو دل سے جہاد کرے وہ بھی مومن ہے. اس کے بعد رائی کے دانے کے برابر بھی ایمان بچتا نہیں. اگر خدا نخواستہ منکرات کا شروع ہے, اللہ کے حکم توڑے جا رہے ہیں, دین کے علاوہ ایمان کے علاوہ کسی اور چیز میں کامیابی سمجھی جا رہی ہے اور دنیا اس کے پیچھے بھاگی جا رہی ہے, اور ایمان والا اس کو دیکھ کے تڑپ نہیں رہا, تو حدیث میں آتا ہے وَلَيْسَ وَرَاءَ ذَلِكَ مِنَ الْإِيمَانِ حَبَّةُ خَرْدَلٍ, تو پھر تو رائی کے دانے کے برابر بھی ایمان بچا نہیں. کون آدمی ایسا ہے کہ کسی کو آگ میں گرتے ہوئے دیکھے اور اس کا دل نہ دکھے؟ اس کا مطلب یہ اس آگ کو آگ نہیں سمجھ رہا. وہ سمجھ میں آ رہی بات؟ اس وجہ سے میرے عزیز دوستو, ہمیں اس دنیا میں جو لوگ دھوکے میں پڑ گئے ان کو دھوکے سے نکالنے کے لیے اس امت کا وجود ہوا ہے. اس امت کا وجود ہی دھوکے میں پڑے ہوئے کو دھوکے سے نکالنے کے لیے. ورنہ خدا نہ خواستہ اگر ہم نے دھوکے سے نہیں نکالا, یقینی طور پر یاد رکھیے گا اس امت کا تو کیا کہیں, پچھلی امتوں کے بارے میں بھی آتا ہے حدیث میں کہ جب انہوں نے دھوکے سے نکالنے کی محنت کو, امر بالمعروف نہی عن المنکر کی محنت کو اور دعوت کی محنت کو چھوڑا ہے, پہلی امتوں نے بھی منکرات کو دیکھنے کے باوجود تو اللہ نے بعضوں کے قلوب کو بعضوں کے ساتھ خلط کر دیا. یعنی نافرمانوں کے دل جیسے تھے, فرمانبرداروں کے دل بھی ایسے پڑ گئے. جو آدمی دنیا کو دھوکے سے نکالنے کی محنت پہ نہیں کھڑا ہوا ہے تو وہ تھوڑے دنوں میں خود بھی دھوکے میں پڑنے والا ہے, خود بھی. اس وجہ سے اس محنت کی سب سے پہلی بنیاد تو یہ ہے اپنے آپ کو دنیا کے اور شیطان اور نفس کے دھوکے سے بچانا, اور اپنے آدمی کو اس سے کہ میں دین کے علاوہ ایمان کے علاوہ کسی چیز میں کامیابی سمجھ کر اس کے پیچھے پڑ جاؤں. اس سے بچنے کا واحد طریقہ یہ ہے کہ ساری دنیا کو دھوکے سے نکالنے کی محنت میں آدمی لگے. ارحموا من فی الارض یرحمکم من فی السماء, تم زمین والوں پہ رحم کرو, آسمان والا تم پر رحم کرے. تم زمین والوں کو اللہ کے عذاب سے بچاؤ, تم زمین والوں کو دین اور ایمان میں کامیابی سمجھاؤ, تم زمین والوں کو اللہ کی طرف بلاؤ, اور آسمان والا تم پر رحم کرے. پھر تمہیں سمجھ دے گا. تم دنیا کو سمجھدار بناؤ گے, اللہ تمہیں سمجھ دے گا. تم دنیا کو سمجھاؤ گے کہ دنیا میں کچھ نہیں رکھا, اللہ تمہارے دل میں یہ بات بٹھا دے گا کہ دنیا میں کچھ نہیں. تم جب دنیا کو سمجھاؤ گے کہ ساری کامیابیاں ایمان اور عمل میں, اللہ تمہارے دل میں اتار دے گا ایمان اور عمل. لا من لا یرحم لا یرحم, جو رحم کرتا نہیں اس پر رحم کیا جاتا نہیں. میرے عزیز دوستو, سب پڑھ لکھ کر آدمی بھول جاتا ہے. سب پڑھ لکھ کر, قرآن پڑھ کر, حدیث پڑھ کر, شریعت پڑھ کر, اور اس کی بھی زندگی کا مقصد کہ مسجدیں ویران پڑی ہیں اور دنیا میں پھنسی ہوئی ہے, اللہ کو بھولی ہوئی ہے, اور وہ بھی انہی کی طرح کسی دکان پہ لے کے بیٹھ جائے گا, اس کا بھی دنیائی کو مقصد بن جائے گا تھوڑے دنوں میں, جو عالم کہلاتا ہے. یہ کیا ہوا کہ جب دھوکے سے نکالنا چھوڑا تو اللہ نے خود دھوکے میں بیٹھ.
من یرد اللہ بہ خیرا یفقہہ فی الدین، جس کے ساتھ اللہ تعالی خیر کا ارادہ فرماتے ہیں وہ دین کی سمجھ عطا فرماتے ہیں۔ اس وجہ سے سب سے پہلے ہمیں اس کی نیت کرنی ہے اور طے کرنا ہے، انشاءاللہ ہم نہ دھوکے میں پڑیں گے اور نہ کسی کو دھوکے میں رہنے دیں گے۔ ساری دنیا کو اس دھوکے سے نکالنا کہ مال میں یا عہدے میں یا ڈگری میں یا دنیا کی کسی بھی چیز میں کامیابی ہے، یہ دھوکے سے ساری دنیا کو نکالنا اس امت مسلمہ کا کام ہے۔ اور خاص طور پر علماء امت اور خاص طور پر وہ لوگ جن کو اللہ تعالیٰ نے دین کی سمجھ عطا فرمائی ہے، ان کا کام ہے جتنا اس کے لیے قربانیاں دیتے رہیں گے اللہ تعالیٰ ہمیں دھوکے میں پڑنے سے بچائے گا۔ நல்லடியார்களே, உலகத்தில் ஒரு மனிதரிடத்தில் சில விஷயங்கள் ஏற்பட வேண்டும். ஒரு தவறு ஏற்பட்டுச்சு, ஒரு வகையான மறதி ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த தவறை கண்டு அந்த நடக்கக்கூடிய பாவங்கள் நினச்சி உள்ளங்கள் பதறணும். குறைஞ்சபட்சம் அந்த தவறை எவ்வாறு தடுக்க வேண்டும், அதுக்கு அதிகத்தில் ரொம்ப தாழ்ந்து உள்ளத்தோட பதட்டமாச்சு இருக்கணும். ஆஹா, அங்கே பாவம் நடக்குது, இது எவ்வாறு செய்கிறது, என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, உள்ளத்துடைய அந்த அந்த தயக்கம் இருக்குது, உள்ளத்தோட பதறுதல் இருக்குது. இது ஈமான் அடையாளம். இல்லை இதுவும் இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிரும்னா போ நம்ம நிலைமை அவ்வாறு. எனவே சொல்றாங்க, அதிர்ஷ்டம் வந்திருக்கு, நீங்க ஏதாவது பாவம் நடக்குது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கையாலேயோ அல்லது உங்களுடைய நாவாலேயோ அல்லது குறைஞ்சபட்சம் உங்களுடைய உள்ளத்தாலேயோ அதுல நீங்க யோசிக்கணும், வருத்தப்படணும். இதுதான் ஈமானுடைய அடிப்படையா இருக்கு. ஈமான் கையாலையும் முடியல, நாவாலையும் முடியல, குறைஞ்சபட்சம் நம்ம உள்ளத்தாலையாச்சும் கவலைப்படணும். இந்த உம்மத்துல இதுதான் அசலான விஷயமா இருக்கு. இப்போ இதனுடைய பதட்டம் இல்லை, இதோட கவலை இல்லை, இதோட ஃபிக்கர் இல்லைன்னு சொன்னா இதுதான் ஈமானுடைய மாபெரும் பலகீனம். சொல்றாங்க ஜிஹாஸ் அல்லாஹ்வுடைய பாதையில எவ்வளவுதான் ஜிஹாஸ் செய்யறது, நாவால் முடிஞ்சா ஜிஹாது, இல்லைன்னு சொன்னா கரத்தால முடிஞ்சா ஜிஹாது, இல்லைன்னா எல்லாத்தோட கம்மியா உள்ளத்தால ஜிஹாது. இதுக்கு பிறகு எதுவுமே ஒண்ணு இல்லை. அந்த சூழ்நிலை வந்துருச்சு சொன்னா ஒரு கடுகு அளவு கூட ஈமானுடைய உணர்வு இருக்காது சொல்லப்படுது. ஹதீஸ்ல மஃபூமா இருக்கு, ஈமானுடைய உணர்வு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இல்லைன்னு சொன்னா அதுக்காக சொல்றாங்க நாம பாடுபடணும், நாம உள்ளத்தில் மக்கள் மீது இறக்கப்படணும், நாம எல்லாருக்காக கவலைப்படணும். இது அசலான அடிப்படையான விஷயமா. அல்லாஹ்வோட நீதியும் அதுதான், அல்லாஹ்வோட இயல்பும் அதுதான். யார் உலகத்துல யார் ஒருத்தர் இறக்கம் காட்டுவானோ அல்லாஹ் வானில் உள்ள இறக்கம் காட்டுவான். ஹதீஸ்ல வந்திருக்கு. நாம உலகத்துல மக்களோட சூழ்நிலையை பார்த்து மக்களோட நிலைமைகளை பார்த்து நாம கவலைப்படணும். நம்மளால் முடிந்த அளவுக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா இடத்துலையும் செய்யணும். இல்லைன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் உள்ளத்திலேயாச்சும் ஃபிக்ர் இருக்கணும். அதுவும் இல்லைன்னா ஈமானுடைய கொஞ்சம் கூட ஒரு கடுகளவு கூட ஈமானுடைய உணர்வு இல்லாம போயிடும். அதுதான் சொல்றாங்க, எப்பொழுது நீங்க இறக்கம் காட்டுறீர்களோ வானில் இறக்கம் காட்டுவான். இன்னொரு ரிவாயத்துல யார் இறக்கமே காட்ட மாட்டார்களோ அவர்களுக்கு இறக்கமே காட்டப்படாது. நீங்க யார் மீது கவலை செய்யப்படல, யார் மீது ஃபிக்ர் செய்யப்படல அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம் வரும் சொன்னா நம்ம இடம் அதோட மோசமா போயிடும். அதான் குறிப்பா எத்தனை படிச்சிருப்பாங்க, ஓதி இருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க, நிறைய விஷயம் அறிஞ்சிருப்பாங்க, பலகீனம் எல்லாருடையும் ஏற்படலாம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்துடைய கவலை எடுக்கணும், ஃபிக்ர் எடுக்கணும், அதுக்காக வேண்டிய தியாகங்களை செய்யணும். ஏதாவது சமயங்கள்ல நம்மளால் என்ன முடியும் என்று சொல்லி முயற்சிகள் செய்யணும். இது அசலான அடிப்படை விஷயமா இருக்கு. இது நம்ம கைவிட்டோம் சொன்னா இதுவே நஷ்டம் எதுவுமே இல்லை. குறிப்பாக உலமாக்கள், பொதுமக்கள் யாரெல்லாம் இல்முடையவராக இருக்கிறார்களோ, விஷயம் தெரிஞ்சவராக இருக்கிறார்களோ அவர்கள் கவலைப்படணும், ஃபிக்ர் எடுக்கணும். இது எவ்வாறு ஆச்சு இந்த உலகத்துல இந்த கயிறுகளை கொண்டு வரணும். வேற எதுலையுமே உலகத்துல நிம்மதி மக்கள் தான் எடுக்கணும். மக்கள்கிட்ட சொல்லணும் ஆட்சியில நிம்மதி இல்லை, படிப்புல நிம்மதி இல்லை, அதுல வெற்றி இல்லை, எதுலயும் வெற்றி இல்லை, அல்லாஹ் கூட தான் வெற்றி இருக்கு, அல்லாஹ்வுடைய விஷயம் மட்டும் தான் உண்மை இருக்கு என்று சொல்ல 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 நம்மளுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும், உருவாகிக்கொண்டே இருக்கும். இது மூலமா என்ன ஏற்படும் என்று சொன்னால் இந்த அல்லாஹ் நம்பிக்கை எவ்வாறு வரணுமோ அந்த அல்லாஹ் நம்பிக்கை அந்த அல்லாஹ்வுடைய அந்த வரக்கூடியதா இல்ல. நம்ம எதுவுமே கவலைப்படல, எந்த சூழ்நிலை நம்மளுடைய பங்களிப்பு இல்லைன்னு சொன்னா இதோட பெரும் நஷ்டம் எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு ஈமானுடைய தரமே இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. உம்மத்துல உலகத்துல மக்கள் நிலைமைகளை பார்த்து நம்ம ஏதாவது நம்மளுடைய ஈடுபாடு இருக்கணும், நம்மளுடைய தியாகங்கள் இருக்கணும். நீ देखलाங்களா? एक ज़रूरी बात आखिरी समझानी है, लेकिन शर्त यह है कि हमारा मजमा ज़रा मिल के बैठ जाए,
बीच बीच में जो जगह है उससे नहीं समझ में आए। சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் பேசணும், கொஞ்சம் நம்ம ஒரு अगर காசு सब வைக்கிறாங்க, बिल्कुल இதுல बीच में நெருங்கி जगह ना உட்காருங்க. छोड़िए, बिखर के बैठने से बात दीन की समझ में नहीं आती। बिल्कुल दीन की उकारना बात है। समझने के लिए दीनी शरायत होती है, பிரிஞ்சு एक உட்காரு. शर्त है। क्योंकि हमारा मिल के बैठना ये तलब की दलील है, और अल्लाह तलब वालों को देते हैं। मैं कुछ नहीं समझा सकता, समझाने वाले अल्लाह है। इन्नमा अना कासिमुन वल्लाहु युती, इन्नमा अना मुबल्लिगुन वल्लाहु यहदी। हिदायत अल्लाह देते हैं, इस वजह से हमें वो शर्तें पूरी करनी पड़ेंगी तलब वाली। கொஞ்சம் நெருங்கி உட்காருங்களேன். நம்ம இந்த அளவு சொன்னா நாம இங்க யாரும் புரிய வைக்க முடியாது, அல்லாஹ் தான் புரிய வைக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் எல்லாமே செய்யக்கூடிய. நம்ம எந்த அளவு நெருங்கி இப்படி வந்து இந்த கேப் ஃபுல் பண்ணுங்க, இப்படி வந்துருங்களேன், கொஞ்சம் இப்படி வாங்களேன், இங்க இடம் இருக்கு பாருங்க, அங்க அப்படி வந்துருங்க. மாஷா அல்லாஹ். எவ்வளவு நம்ம ஆர்வமா இருப்போமோ, எவ்வளவு நம்ம தேட்டமா இருப்போமோ, அது தகுந்த மாதிரி விலகுது அல்லாஹ் போடுறான். मेरे अजीज दोस्तों, में असल बात जो समझाना चाह रहा, अल्लाह मुझे भी समझा दे। दावत की मेहनत करना, लोगों को खैर की तरफ दावत देना, उनको बुराइयों से रोकना, उनको खैर की तरफ बुलाना, और ये काम जो है चलते फिरते कर लेना, और कामों की तरह ये भी कर लेना, ये तो पहली उम्मतों में भी था। क्योंकि पहली उम्मत को भी तर्क दावत की वजह से लानत हुई, तर्क दावत की वजह से अजाब हुआ है। मालूम ये हुआ दावत देना ये पहली उम्मतों में भी फ़र्ज था। अमर बिल मारूफ नही अनिल मुनकर ये पहली उम्मत में भी फ़र्ज था, वरना तो उनको अजाब ना होता। मुस्ताहब को छोड़ने से अजाब होता है, ये तो फ़र्ज था उन पर भी। इस उम्मत की खुसूसियत दावत के फ़र्ज होने के एतबार से, अमर बिल मारूफ नही अनिल मुनकर के फ़र्ज होने के एतबार से इस उम्मत की खुसूसियत नहीं, ये तो पहली उम्मत में भी था। इस उम्मत की खुसूसियत ये है कि जिस तरह से नबियों को दावत के काम ही के लिए भेजा जाता था, इस तरह से अब नबी नहीं आएंगे, इस उम्मत को दावत के काम के लिए भेजा गया। यानी ये एक हुक्म नहीं है, एक फ़र्ज नहीं है, बल्कि इस उम्मत का मकसद है। क्या है ये असल समझने की चीज़ है जो मैं अर्ज करना चाह रहा था, कि ये कोई फरीज़ा नहीं है मिन जुमला और फ़राइज़ के एक फ़र्ज ये भी हो गया, बल्कि ये क्या है, ये इस उम्मत का मकसद है। जैसे नबियों का मकसद होता था दावत देना, और कोई मकसद ही नहीं उनका। असल मकसद क्या उनका, साफ अल्लाह ने हस्र के साथ फरमा दिया, वमा नुरसिलुल मुरसलीन इल्ला मुबश्शिरीन व मुनज़िरीन। वमा नुरसिलुल मुरसलीन इल्ला मुबश्शिरीन। देखिए आप, ला और इल्ला कितनी ताकीद, कितना हस्र। वमा नुरसिलुल मुरसलीन, हम रसूलों को किसी और काम के लिए भेजते ही नहीं, हम सिर्फ इसलिए भेजते हैं, इल्ला मुबश्शिरीन। आप सल्लल्लाहु अलैहि वसल्लम ने साफ फरमा दिया, वमा अरसलनाका इल्ला मुबश्शिरन व नज़ीरा। है नहीं रसूलों का मकसद कि तमाम अंबिया और रसूलों का जो मकसद है वो इंजार कौम, दावत इलल हक, दावत इलल्लाह, ये मकसद अंबिया है। इसको मकसद बेअसत कहते हैं, ये बेअसत का मकसद है, इब्ताअसना। उसी तरह से मेरे अजीज दोस्तों, जिस तरह से पहले नबियों को जिस काम के लिए, जिस मकसद के लिए भेजा जाता था, अल्लाह ने जनाब रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम के एजाज़ और इकराम में नबियों वाला काम अपने महबूब की पूरी उम्मत को दिया है। क्या दिया है? अब ये काम और फ़राइज़ की तरह एक फ़र्ज नहीं है, बल्कि ये काम क्या है, मकसद है। इसी वजह से फरमा दिया, कुल, ऐलान करिए, हादिही सबीली अदउ इलल्लाहि अला बसीरतिन अना व मन इत्तबाअनी। कोई मुत्तबे नबी हो ही नहीं सकता जब तक दावत को अपनी जिंदगी का मकसद न बनाए। हो सकता है किसी को नबी का इत्तबा करने वाला कह सकते हैं? अगर उसने अपना रास्ता, अपना मकसद, अपनी ज़िंदगी, अपने सांस लेने का वजह यही है और इस दुनिया में आने की वजह यही है कि मेरा काम है अल्लाह की तरफ बुलाना, बस ये मेरी ज़िंदगी का मकसद है। ये बात असल में समझना चाह रहा हूँ, समझाना चाह रहा हूँ, अल्लाह मुझे भी समझा दे
کہ اور حکموں کی طرح ایک حکم تو پہلی امتوں میں بھی تھا، اور حکموں کی طرح ایک حکم اور فرضوں کی طرح ایک فرض، یہ تو دعوت کا کام پہلی امتوں میں بھی تھا، جس کی ترک کی وجہ سے ان پر لعنت ہوتی تھی. کانوا لا يتناهون عن منکر فعلوه لبئس ما كانوا يفعلون. بہت برا کام کیا، وہ آپس میں ایک دوسرے کو برائی سے نہیں روکتے. بلکہ بنی اسرائیل میں دین کے ختم ہونے کی بنیاد جو ہے یہ بتائی گئی کہ انہوں نے آپس میں دعوت دینا اور لوگوں کو برائیوں سے روکنا چھوڑ دیا. یہیں سے تنزل شروع ہوا، یہیں سے بنی اسرائیل کا تنزل شروع ہوا کہ انہوں نے اس حکم کو چھوڑ دیا جو مقصد تو نہیں تھا لیکن فرض تھا. کیا تھا؟ اور فرضوں کی طرح ایک فرض، کہ یہ فرض ایسا فرض ہے کہ اگر اس کو چھوڑ دیں گے تو اپنے دین کے، اپنے ایمان کے لالے پڑ جائیں گے، پہلی امتوں میں بھی. لیکن اس امت، اس وجہ سے قرآن میں صاف کنتم خیر امت اخرجت للناس تأمرون بالمعروف وتنہون عن المنکر. اس امت کا مقصد یہ ہے کہ اخرجت للناس ہے، اخرجت للانفس نہیں، اپنے لیے نہیں نکالی گئی، یہ ساری دنیا میں، سارے انسانوں میں تأمرون بالمعروف وتنہون عن المنکر، دعوت دینے کے لیے، بھلائیوں کا حکم کرنے کے لیے، برائیوں سے روکنے کے لیے اس امت کے ہر فرد کو. کس کو؟ علماء صرف، ارے بولو صرف علماء؟ رکشہ چلانے والا بھی، رکشہ چلانے والا بھی، اس کو بھی اگر اس امت میں پیدا ہوا ہے تو دعوت کے لیے بھیجا گیا. کس کے لیے؟ جوتا کاٹنے والا، اس کا مقصد جوتا کاٹنا ہے؟ نہیں، یہ تو ضرورت ہے. مقصد اس کا بھی دعوت ہی رکھتا ہے اگر اس امت میں پیدا ہوا ہے. مولانا الیاس صاحب نور اللہ برکتہ نے اسی بنیاد پر ساری امت کو اٹھایا، ورنہ یہ کام آپ علیہ الصلوۃ والسلام نے ہر فرد بشر کو لگایا تھا، لیکن ہلکے 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 سمٹتے سمٹتے خواص میں رہ گیا. کس میں رہ گیا؟ کس میں رہ گیا؟ علماء میں، خواص میں، مشائخ میں. باقی امت نے سمجھا ہم سے متعلق نہیں ہے یہ کام، حالانکہ یہ ان کا متعلق کیا ہوتا ہے، ان کا مقصد تھا. بتاؤ آدمی نبی کے اتباع کے بغیر کامیاب ہو سکتا ہے؟ اس امت کا کلمہ محمد الرسول اللہ کے بغیر ہو سکتا ہے؟ لا الہ الا اللہ محمد الرسول اللہ، یہ دو بنیادیں ہیں اس امت کے کلمے کی. جیسے لا الہ الا اللہ کا یقین ضروری کہ اللہ کے سوا کسی کے ہاتھ میں کامیابی نہیں، ویسے ہی محمد الرسول اللہ کا یقین بھی ضروری کہ نبی کی چال چلے بغیر، نبی کی اتباع کیے بغیر کامیابی کی کوئی شکل نہیں. سمجھ میں آ رہی ہے؟ اور اتباع کی شرط بتا دی اللہ نے. قل، یہ اعلان کریے کہ میرا راستہ تو دعوت اللہ ہے، میرا راستہ بھی وہی، اور جو میری اتباع کرے اس کا راستہ. دوسری جگہ صاف فرمایا کنتم خیر امت اخرجت، خیر امت ہونے کی شرط ہی اخرجت للناس تأمرون بالمعروف وتنہون عن المنکر، یہ اس اخرجت خیر امت ہونے کی ہی شرط ہے. اس لیے میرے عزیز دوستو، سب سے پہلے مجھے، میرے گھر والے، میرے محلے والے اور ساری دنیا کے بسنے والے اس امت میں جو بھی پیدا ہوئے ہیں، ان کو یہ سمجھنا اور سمجھانا میری سب سے پہلی ذمہ داری ہے کہ ہمیں خیر امت میں بنایا گیا ہے اور ہماری زندگی کا مقصد نبیوں کی طرح دعوت اللہ کا کام ہے. دعوت اللہ کا یہ سمجھنا اور سمجھانا یہ اصل ذمہ داری ہے. கண்ணியத்துக்குரிய நம்மளோட செய்யக்கூடிய இந்த உழைப்பு, நல்ல விஷயத்தை ஏவுறது, கெட்ட விஷயத்தை தடுத்துவது, இந்த உழைப்பு இருக்கு, இது உண்மையாக நம்ம விளங்கணும். இது நம்மளுடைய நோக்கம், இது அவசியமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாய ஒரு நோக்கமாக இருக்கு. இது நம்ம தெளிவாக விளக்கணும், அதான் நம்ம சொல்ல வர நோக்கமாக இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல விஷயத்தை ஏவுறது, கெட்ட விஷயத்தை தடுக்கிறது, நம்ம அல்லாஹுக்காக வேண்டிய தியாகம் செய்யறது, இது எல்லாம் இருக்குது. அடிப்படை நோக்கம் இதுதான். இது வரைக்கும் எத்தனை நபிமார்கள் வந்தாங்க, எத்தனை சமூகம் வந்துச்சு, அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க எல்லாருக்குமே இந்த உழைப்பு கடமையாக இருந்துச்சு. இந்த உழைப்பு கடமையாக இருந்துச்சு. நபிமார்கள் இருந்தாங்க, உழைப்பு செஞ்சாங்க. அதுக்கு பிறகு உம்மத்து இருந்தாங்க. எப்போ இந்த உழைப்பு விடப்பட்டுச்சோ, இந்த உழைப்பு எப்போ விடப்பட்டுச்சோ அப்போதான் வேதனை வந்துச்சு.
இந்த உழைப்பு அவர்கள் மீது கடமையா இருந்துச்சு. ஆனா இந்த உழைப்பு எல்லா நபிமார்களும் மீது கடமையா இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன் சொல்லுவான், தாக்கீதா சொல்றான், இல்ல நாம் நபிமார்கள் அனுப்பிச்ச நோக்கமே நானா இல்ல முபஷ்ஷிரீன முன்திரீன், தாக்கீதா சொல்றான். நமக்கு நல்லாவே புரியும் எந்த அளவுனா நம்ம அனுப்பப்பட்ட நோக்கமே இதுதான். அனுப்பப்பட்ட நோக்கமே இதுதான். எல்லா நபிமார்களுக்கும் சரி, அவங்க உம்மத்துக்கும் சரி, சமூகத்துக்கும் சரி, அவங்களோட நோக்கம் என்னன்னு, அவங்களோட அனுப்பப்பட்டது காரணம் என்னன்னா, அவங்களோட கடமை என்னன்னு சொன்னா அவங்களும் இந்த தாவத் உழைப்பு செய்யணும். எப்போ அவங்க தாவத் விஷயம் இல்லாம போச்சோ அப்போதான் அல்லாஹ்வோட வேதனை இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்க, குறிப்பா இந்த உம்மத்துல கைர உம்மத் சிறந்த உங்கள சிறந்த உம்மத் எப்போ வரும் அப்படின்னா, நல்ல விஷயத்தை ஏவுறது, தக்முரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் இது இருக்கிறதுனாலதான் சிறந்த உம்மத் என்ற பேரு. சுலமா சொன்னாங்க, நம்மளுடைய இது மற்ற தொழுகை, நோன்பு, ஜக்காத் போல இது வந்து ஃபரதான அமல் நினைக்க கூடாது. ஃபரதான அமல் மட்டும் இல்லை, மாறாக இதுதான் அசல் நோக்கமே. அதாவது வெளியாகப்பட்ட சிறந்த உம்மத்து எப்போ வரும் சொன்னா அசல் நோக்கத்தை பறிபோடணும். இந்த ஒழிப்பு இருக்கு, தாவத் ஒழிப்பு இருக்கு, சபி அல்லாஹ் சொல்றான் இது என்னுடைய ஒழிப்பு. அதே மாதிரி யாரெல்லாம் பின்பற்றுவார்கள், நபிமார்களை பின்பற்றுவார்களோ அவர்கள் எல்லாம் இதை பொறுப்பெடுத்து செய்யணும். இந்த உம்மத்தோட ஒவ்வொரு நபர், ஒவ்வொரு ஃபர்து மீதும், ஒவ்வொரு நபர் மீதும் இந்த தாவத் ஒழிப்பு மிகப்பெரிய உழைப்பு. வெறும் கடமை மட்டும் இல்லை, இது முக்கியமான பொறுப்பு. இதுதான் நோக்கம். நம்ம நோக்கத்தை விட்டுறோம், நம்ம டைம் இருக்குமோ செஞ்சுக்கிறோம், அது இருக்குமோ செய்யறோம் என்று சொன்னா இது மற்ற உம்மத்தும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்களோட டைம் இருக்குமோ செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களோட வாய்ப்பு இருக்குமோ செஞ்சுட்டு இருந்தாங்க. அது அவங்களோட கடமையில ஒரு கடமையா இருந்துச்சு. ஆனா நம்மளோட உம்மத்துக்கு இந்த தாவத்தோடைய உழைப்பு, அவங்க உம்மத்துக்கு சிறந்தவர் எப்போ வரும் சொன்னா இந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தும் பொழுதுதான் அவன் பரிபூர்ணமான முறையில் அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தணும் ஆகும். நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தல, நம்ம நோக்கத்தை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சொன்னா அவர் இந்த சிறப்புக்கு கைர உம்மத் என்ற தன்மை உருவாக மாட்டோம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய இந்த ஒவ்வொரு நபர்கள் மீதும் எப்படிப்பட்டவர்கள், வெறும் சிறந்தவர்கள், இல்முடையவர்கள் மட்டும் பொறுப்பில்லை, சாதாரண ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட பொறுப்பு. உம்மத்துல ஒரு ரிக்ஷா ஓட்டுற பிரதரானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் கபூல் செய்யணும். அவர் இந்த உழைப்பை இந்த பெரிய அந்தஸ்தை கொண்டு வந்தாங்க, பெரிய தரத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா மக்கள் மீதும், எல்லா ஒவ்வொரு மனிதன் பெரியா இருக்கட்டும், சின்ன இருக்கட்டும், சாதாரண ரிக்ஷா ஓட்டுனவராக இருக்கட்டும், அவரும் இந்த உழைப்பை எடுத்து செய்யணும். அவரும் தன்னுடைய நோக்கமா எடுத்து செய்யணும். சாதாரணமா நேரம் கிடைக்குமோ செய்யறதில்லை, வாய்ப்பு கிடைக்குமோ செய்யறதில்லை. மாறாக இந்த உழைப்பை நல்ல விஷயத்தை ஏவுறதுக்கு, எந்த விஷயத்தை எடுக்கிறது, இதுக்காக தியாகம் செய்து சிரமம் எடுத்துக்கொள்றது, இது நம்மளோட நோக்கமாக எடுத்து செய்யணும். அப்போ எடுத்து செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வோட நிம்மதி வரும், ராஹத் வரும், எல்லாமே வரும். உலகத்தையும் வெற்றி அடைய முடியும், மறுபடியும் வெற்றி அடைய முடியும். मेरे अजीज दोस्तों, आखिरी बात ये अर्ज करनी थी कि चूँकि आप अलैहिस्सलाम को नबियों वाला दावत वाली मेहनत, नबियों वाला काम दिया गया, इस वजह से आप अलैहिस्सलाम ने लोगों को सिर्फ दीन नहीं सिखाया बल्कि दीन की मेहनत भी सिखाई। क्या सिखाई? पूरी मेहनत का पूरा निज़ाम, मेहनत कैसे होगी, ये पूरी मेहनत आप अलैहिस्सलाम अपने अमल से सारे सहाबा को सिखा के गए। हम ये नियत करें कि इंशाअल्लाह जिस तरतीब पर आप अलैहिस्सलाम ने इस दावत की मेहनत को सिखाया है, हम भी इंशाअल्लाह उन्हीं बुनियादों पर मेहनत करेंगे इंशाअल्लाह। सब तैयार हैं इंशाअल्लाह। आप अलैहिस्सलाम ने सबसे पहले दीन की मेहनत की दो बुनियादें कायम की। एक बुनियाद है घरों को छोड़ना और दूर दूर जाना, इसको कहते हैं हिजरत। इसको क्या कहते हैं? और एक बुनियाद है मकाम पे रहकर काम करना, और जो काम करने के लिए बाहर से आ रहे हैं उनका साथ देना, इसको कहते हैं नुसरत। इसको क्या कहते हैं? ये दो बुनियादें कायम की। और एक जो बात समझने की है, मेहनत की जो असल बुनियाद कायम किया आप अलैहिस्सलाम ने, और ईमान बनने की जो असल जगह बनाया है, वो मस्जिद को बनाया। किसको बनाया? दावत की मेहनत आप अलैहिस्सलाम ने मक्के में की 13 साल तक, और 13 साल तक बहुत मेहनत की। लेकिन 13 साल तक की मेहनत के बावजूद मक्के वालों ने मस्जिद में काम नहीं करने दिया। किसमें?
حالانکہ ایمان بننے کی اصل جگہ مسجد ہے۔ آپ علیہ السلام چاہتے تھے کہ مسجد میں ایمان کے حلقے، مسجد میں دین کی تعلیم، مسجد میں آخرت کی فکریں، کیونکہ مسجد ایمان بننے کی جگہ اور بازار ایمان کے بگڑنے کی جگہ۔ مسجد میں بول لگتے ہیں اللہ سے ہونے کے، اور بازار میں بول بولے جاتے ہیں غیر اللہ سے ہونے کے۔ کس کے؟ اللہ کو احب البلاد الی اللہ مساجدها وابغض البلاد الی اللہ اسواق۔ اللہ کو سب سے زیادہ پسند کیا ہے؟ مسجد ہے۔ اور سب سے زیادہ ناپسند کیا ہے؟ کہ بازار ہے۔ کیا وجہ ہے؟ کیونکہ مسجد میں آدمی بہت سنتا ہے، کہتا ہے اللہ ہی سے ہوتا ہے، اللہ ہی مالک ہے، اللہ ہی خالق ہے، اللہ ہی کے ہاتھ میں آسمان، اللہ ہی کے ہاتھ میں زمین، سب کچھ اللہ ہی کا ہے۔ ان المساجد للہ فلا تدعوا مع اللہ احدا۔ اصل توحید کے کلمے کی دعوت کی اصل جگہ مسجد ہے۔ 13 سال تک کی محنت کے باوجود لوگ ایمان بھی لا رہے تھے اور لوگ اسلام بھی قبول کر رہے تھے، اور آپ علیہ السلام ایک پورے مکے نے زور لگا لیا، آپ علیہ السلام کو ایک دن کے لیے بھی دعوت کی محنت سے روک نہیں پائے۔ بتاؤ روک پائے؟ ساری لالچیں دی اور ساری دھمکیاں دی اور ساری تکلیفیں دی، ہر طرح کی لالچ، ہر طرح کی دھمکی، ہر طرح کی تکلیف، لیکن آپ علیہ السلام کو ایک دن بھی دعوت کی محنت سے روک نہیں پائے۔ اس کے باوجود آپ علیہ السلام مکہ چھوڑ کر گئے۔ کہاں چھوڑ کر؟ بیت اللہ، اللہ کا گھر، اللہ، آپ رسول اللہ صلی اللہ علیہ وسلم کو سب سے محبوب جگہ، اور روتے ہوئے گئے اور یہ کہتے ہوئے گئے مکہ تو مجھے سب سے زیادہ محبوب تھا، لیکن کیا کروں تیرے رہنے والے مجھے کام نہیں کرنے دے رہے۔ تیرے رہنے والے، حالانکہ کام تو ہو رہا تھا، کام تو ہو رہا تھا، دعوت کی محنت تو ہو رہی تھی، دعوت تو روزانہ صبح سے شام تک، ان لک فی النہار سبحا طویلا میں اللہ تعالیٰ نے آپ علیہ السلام کی محنت کا نقشہ کھینچا ہے کہ جیسے سمندر میں آدمی تیرتا ہے اور سر سے لے کے پیر تک حرکت میں رہتا ہے اور تھک جاتا ہے، ویسے ہی آپ علیہ السلام انسانوں کے سمندر، پانی کے سمندر میں نہیں بلکہ انسانوں کے سمندر میں، اور تھوڑی دیر نہیں، سبحن طویلا، ایک لمبی دیر، اور پانی کی موجوں سے مقابلہ نہیں، انسان کی موجوں سے مقابلہ، انسان کی طرف سے مخالفت، ہر طرح کی رکاوٹیں، ہر طرح کی پریشانیاں، ہر طرح کی جو ہے روکنے کی کوششیں، لالچ دے دے کر، دھمکی دے دے کر، تکلیف دے دے کر، بیٹی کو طلاق دے کر، کیا کچھ نہیں کیا، لیکن آپ علیہ السلام ایسی محنت کرتے رہے 13 سال تک۔ اس کے باوجود جب مکے میں مسجد میں کام کرنے کی کوئی شکل نہیں بنی تو آپ علیہ السلام مکے سے ہجرت کر کے مدینہ منورہ گئے، یہ کہتے ہوئے کہ کوشش تو بہت کی ہے مکے والے، اے مکہ میں کیا کروں، میں تجھے کبھی نہ چھوڑتا، مجھے سب سے زیادہ محبوب تو ہے، لیکن تیرے رہنے والے مجھے کام نہیں کرنے دے رہے۔ مدینہ منورہ گئے اور وہاں جا کے سب سے پہلے مسجد بنائی۔ کیا بنائی؟ تو مسجد میں ساری امت کو جوڑا، ساری امت کو، کہ یہاں ایمان کے حلقے لگے گے، یہاں تعلیم کے مذاکرے ہوں گے۔ جو 13 سال میں جو تھوڑا تھوڑا ہو رہا تھا کام، مدینے میں جب مسجد کا ماحول ملا اور باہر سے لوگ آنے لگے اور ایک اللہ نے فضا بنائی، تو 6-7 سال 8 سال گزرے تھے کہ اللہ نے مکے کو بھی فتح کر دیا۔ کس کو فتح کر دیا؟ مکے کو بھی فتح کر دیا۔ یہ کب ہوا؟ کہ جب امت کو 2 کام پہ لگایا گیا، مقام پہ رہ کے مسجد میں رہے اور باہر نکلے اللہ کے راستے میں دور دراز علاقوں میں جائے، تو اسی کو ہجرت اور نصرت کہتے ہیں۔ اس لیے میرے عزیز دوستو، ہم سب یہ طے کریں کہ انشاءاللہ ہم اللہ کے راستے میں دور دراز جائیں گے۔ کتنی مرتبہ جائیں گے؟ صحابہ رضوان اللہ تعالی علیہم پیٹ پر پتھر بندھے ہوئے، سر پہ ٹوکرے رکھے ہوئے، پتھر ڈھو رہے اور کیا کہہ رہے؟
اپنے کی ہمت باندھنے کے لیے نحن الذین بایعوا محمدا علی الجہاد ما بقینا ابدا، ہم نے محمد صلی اللہ علیہ وسلم کے ہاتھ پر بیعت کر لی ہے کہ جب تک سانس رہے گی جہاد کرتے رہیں گے، جب تک سانس رہے گی اللہ کے دین کی محنت کرتے رہیں گے۔ تو یہ علماء سال لگائیں گے ہندوستان میں، پھر دوسرا سال لگائیں گے عرب میں، پھر تیسرا سال لگائیں گے یورپ امریکہ میں، تو کام پورا ہو جائے گا؟ ارے بولو، پورا ہو جائے گا 3 سال لگا کے؟ صحابہ کیا کہہ رہے؟ ہم نے محمد صلی اللہ علیہ وسلم کے ہاتھ پر عہد کر لیا ہے، جب تک جیئیں گے جب تک کام کریں گے، جب تک جیئیں گے ہماری زندگی کا مقصد ہے۔ اور آپ علیہ السلام اس کے جواب میں کیا فرما رہے؟ اللہم لا عیش الا عیش الآخرہ فاغفر للانصار والمہاجرہ، اے اللہ اصل مزے تو آخرت کے مزے ہیں، اے اللہ ہجرت والوں کی بھی مغفرت فرما، نصرت والوں کی بھی مغفرت۔ دو ہی کے لیے اللہ نے، آپ علیہ السلام نے مغفرت کی دعا کی ہے، ایک ہجرت والوں کے لیے اور ایک نصرت والوں کے لیے۔ مولانا الیاس صاحب فرماتے تھے اگر تمہاری زندگی میں ہجرت کی شان بھی نہیں، نصرت کی شان بھی نہیں، تو کس کام کے مسلمان ہو؟ کس کام کے مسلمان ہو؟ ہجرت بھی نہیں، نصرت بھی نہیں، پھر مسلمان؟ آپ علیہ السلام نے سارے نام ختم کروا دیے، تجار، زراع، ملازمین، موظفین کے سارے نام ختم، بس 2 ہی نام رہ گئے، مہاجرین اور انصار۔ کیا چیز؟ اور اللہ تعالیٰ نے قیامت تک کے لیے فیصلہ فرما دیا کہ آپ علیہ السلام نے جیسے صحابہ کو لے کے محنت کی ہے، والسابقون الاولون من المہاجرین والانصار والذین اتبعوهم بإحسان رضی اللہ عنہم ورضوا عنہ، قیامت تک کے لیے یہ ہجرت و نصرت کی نظام قائم ہو گیا کہ جو آدمی اپنی زندگی کا مقصد ہجرت و نصرت کو بنا لے گا، جہاد فی سبیل اللہ کو بنا لے گا، دعوت اللہ کو بنا لے گا، اللہ اس سے راضی، وہ اللہ سے راضی، اللہ اس سے راضی، وہ اللہ سے راضی۔ لیکن سابقین اولین نے صحابہ کو لے کے آپ علیہ السلام نے جو محنت کا نقشہ قائم کیا ہے قیامت تک کے انسانوں کے لیے، اللہ نے وہ قاعدہ جاری کر دیا، والذین اتبعوہم بإحسان، جو اچھی طریقے سے صفت احسان کے ساتھ، یعنی کام کو بگاڑنا نہیں ہے، اپنی مرضی سے نہیں کرنا، اپنی سہولت کی شکل۔ مولانا یوسف صاحب نے بر اللہ برکتہ فرماتے تھے کہ مجھے اس کام پہ ڈر یہ ہے کہ مشورے والے ساتھی بیٹھ کے سہولت کی شکلیں ڈھونڈنے لگے۔ کیا کرنے لگے؟ بھائی ایسی شکل بناؤ کہ زیادہ تھکنا بھی نہ پڑے۔ آپ علیہ السلام کے تو پسینے بہ رہے اور ہم اپنے پسینوں کو بچانے کی شکلیں سوچ رہے۔ آپ علیہ السلام کے تو خون بہ رہا اور ہم اپنے پسینے بھی بچانے کی شکلیں سوچ رہے کہ ایسی شکل بناؤ۔ میرے عزیز دوستو، اس راستے میں تو اس محنت کا نام ہی جہاد رکھا گیا۔ کیا نام رکھا گیا؟ اگر کوئی آدمی اس میں سہولت کی شکلیں تلاش کر رہا ہے بیٹھ کے، تو وہ اس کام کی جڑ ہی کو کھوکھلا کر رہا ہے۔ یہ تو جہاد اور مجاہدہ تو اس کام کا نام ہے، اس کا نام ہے جہاد۔ اب کوئی آدمی یہ سوچے کہ سہولت، صاف اللہ تعالیٰ نے فرما دیا وَتَوَدُّونَ أَنَّ غَيْرَ ذَاتِ الشَّوْكَةِ تَكُونُ لَكُمْ وَيُرِيدُ اللَّهُ أَن يُحِقَّ الْحَقَّ بِكَلِمَاتِهِ وَيَقْطَعَ دَابِرَ الْكَافِرِينَ۔ تم چاہتے تھے کہ کانٹے کے بغیر کام چل جائے، اور اللہ احقاق حق اور ابطال باطل چاہتے تھے۔ کیا چاہتے تھے؟ اللہ حق کو ثابت کرنا اور باطل کو فنا کرنا چاہتے تھے، اور اس کے لیے حق والوں کی مجاہدے اور قربانیاں شرط ہیں۔ کانٹے چبھیں گے تب کام بنے گا۔ کہتے ہیں یہ تو دل و دماغ سے نکال دینا چاہیے کہ ہم سہولت کے ساتھ دین کو زندہ کریں۔ آج کے عقلائے زمانہ، دانشوران قوم، بے وقوف زمانہ کہیے، جو کچھ بھی کہیے، آج یہ شکلیں سوچ رہے ہیں کہ کیا میاں پیدل جماعت، پھر ادھر ایک کے پیچھے۔ ارے کوئی ایسا اسلامی نیٹ ورک بنا لو کہ ایک کمرے میں بیٹھ کر ہم سارے اسلام کو پوری دنیا میں زندہ کر دیں۔
ایسا نیٹ ورک بناؤ جو ہر گھر میں اسلامی چینل ہو جائے اور ہم یہاں سے بیٹھے بیٹھے اسلام کو زندہ کر دیں. واہ جی واہ, نبی تو ٹھوکر کھائیں, آپ اسی کے کمرے میں بیٹھ کے اسلام کو زندہ کریں گے. اس لیے میرے عزیز دوستو, ہمیں ہجرت و نصرت, صحابہ کیا کہتے ہیں, علی الجہاد ما بقی, جب تک جیئیں گے جہاد میں لگے رہیں گے. کس میں کریں گے؟ سب وہی بنیاد ہے. اللہ کے راستے میں نکلنا یہ ایک جہاد ہے. کیوں؟ کیونکہ اس میں اتنا بڑا مجاہدہ ہوتا ہے کہ بیوی سے بھی الگ, بچوں سے بھی الگ, گھر سے بھی الگ. اب چاول والوں کو روٹی کے علاقے میں جانا پڑ رہا ہے اور روٹی والوں کو چاول. اور ہمارے ہوشیاران قوم ترتیبیں ایسی بناوے کہ چاول والوں کو چاول والے علاقے میں بھیجو اور روٹی والوں کو روٹی. میں نے کہا اللہ کے بندو, وہ تیر کھا کھا کے اور تلوار کھا کے اسلام کو زندہ کر رہے تھے, ہم چاول کھانے کو تیار نہیں اور چاول والے روٹی کھانے کو تیار نہیں, اور چاہ رہے ہیں اسلام زندہ ہو جائے. کیا چاہ رہے؟ چاول والے چاہ رہے روٹی نہ کھانا پڑے اور اسلام زندہ ہو جائے, اور روٹی والے چاہ رہے کہ چاول نہ کھانا پڑے اور اسلام زندہ ہو جائے, اور وہاں تیر و تلوار کھا کے اسلام زندہ کر رہے تھے. اس کام کا نام جہاد ہے. اس کام کا نام کیا ہے؟ جہاد ہے. یہ ذہن سے نکال دیں کہ ہم چاول کھا کے اسلام کو زندہ کریں گے. ساؤتھ والے سارے طے کر لیں. ابھی ہمارے سال والے چل رہے تھے تو مرکز میں ایک صاحب نے رائے رکھی کہ ہم ساؤتھ کے لوگ ہیں اور اب گرمی بہت ہو رہی ہے ادھر یو پی کے علاقے میں, اس وجہ سے ہمارے 2-3 چلے ساؤتھ کے علاقے میں لگ جائیں. اس میں بہت خوبصورت رائے بنا کے پیش کی گئی اور ماشاءاللہ واہ 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 بھی بہت ہو گئی ہے. بھائی اتنی اچھی رائے تو اب تک ہمارے ذہن بھی نہیں آئی تھی کہ بھائی اتنا دقت ہوتی ہے کیا کہ یو پی کی گرمی اور ہم ساؤتھ کے لوگ. تو مقدر کی بات, جو یہ رائے رکھ رہے تھے وہ خود دارالعلوم مدارالعلوم میں پڑے ہوئے تھے. میں نے کہا اللہ کے بندو, اللہ سے ڈرو. تم یہاں سال بھر دارالعلوم مدارالعلوم میں, کوئی ساؤتھ انڈیا میں تھے تم, جو اب سال میں یعنی جو جہاد ہے اس میں سہولت کی شکلیں ڈھونڈ رہے. ارے علم کے لیے اتنا مجاہدہ کیا اور اس علم کو دنیا میں پھیلانے کے لیے کوئی مجاہدہ نہیں, تم یہ شکل سوچ رہے کام. اس کا مطلب اگر آپ نے یہ طے کر لیا کہ ہم گرمی کے موسم میں یو پی میں نہیں رہیں گے تو اس کا مطلب جتنے دنیا کے گرم ملک ہیں اس کو آپ نے میدان محنت سے خارج کر دیا. اس میں ہم کوئی محنت نہیں کریں گے کیونکہ ہمارے بس میں نہیں. جو ٹھنڈک سے بچنے کی کوشش کر رہے ہیں وہ سارے سرد علاقوں کو اپنے محنت سے خارج کر رہے ہیں. اس لیے میرے عزیز دوستو, ایک تو طے کر لو کہ جہاد کریں گے. ارے تیار ہیں, کیا کریں گے؟ مارے مارے پھرنا پڑے گا. نبی مارے مارے پھرے ہیں, صحابہ مارے مارے پھرے ہیں, ہم کس چکر میں بیٹھ کر اسلام کو زندہ کریں گے؟ گالیاں سننے کے لیے تیار ہو جاؤ اور تکلیفیں اٹھانے کے لیے تیار ہو جاؤ. تھوڑے دن کی بات ہے, قسم کھا کے کہا جا سکتا ہے اس جہاد میں وہ مزہ آئے گا جو شہزادوں کو محل میں نہیں آتا. کس میں نہیں آتا؟ ایسی اللہ نے لذت رکھی ہے اس میں. ہاں, چٹائیوں پہ پڑے ہوگے اور وہ ٹھنڈک ملے گی, وہ سکون ملے گا جو شہزادوں کو محلوں میں نصیب نہیں. تھوڑے دن کی بات ہے, ایک مرتبہ ہم طے کر لیں کہ انشاءاللہ ہم اللہ کے راستے کی ہر تکلیف اٹھائیں گے. ارے سب تیار ہیں؟ اور یہ نبی سے محبت کا سب سے پہلا تقاضا ہے. جس کام کے لیے نبی نے تکلیفیں اٹھائیں اس کام کے لیے تکلیف اٹھانے سے ہم اپنے آپ کو بچائیں گے. یہ نبی کی محبت کی بات ہے. اس لیے پورا مجمع یہ طے کرے کہ انشاءاللہ باہر نکلیں گے, بیوی کو, بچوں کو, ماں باپ کو, بھائی بہن کو اور محبوب سے محبوب چیز کو, کاروبار کو. لن تنالوا البر حتی تنفقوا مما. کامل ایمان مل نہیں سکتا, کامل تقوی آ نہیں سکتا, کامل نیکی مل نہیں سکتی جب تک محبوب چیز اللہ کے راستے میں نہ لگے. راحت بھی تو محبوب ہے, آرام بھی تو محبوب ہے, اس کو بھی تو قربان کرنا پڑے گا. سب تیار ہیں, تکلیفیں اٹھائیں گے اللہ کے راستے کی. ایک تو اللہ کے راستے میں نکلنا ہے. کیا نکلنا ہے؟ اللہ کے راستے میں. اور دوسرے
مقام پہ آ کے ساری تھکان اتارنی ہے. ارے بولو 4 مہینے لگا کے آئے اب 8 مہینے تھکان اتاریں گے؟ کہ مقام پہ جہاد اکبر کے لیے آتا ہے آدمی، تھکان اتارنے کے لیے نہیں آتا. یہاں اور زیادہ محنت ہے. وہاں تو نکلنے میں ایک مرتبہ بوجھ پڑا اس کے بعد چھٹی، پھر تو ہو گیا سب دور. لیکن مقام پہ رہ کے تو روزانہ تقاضے بیوی کی طرف سے، بچوں کی طرف سے، کاروبار کی طرف سے، ان تقاضوں کو کچل کے آدمی مسجد کے تقاضے پورے کر رہا ہے، دین کے تقاضے پورے کر رہا ہے، دعوت کے تقاضے پورے کر رہا ہے. یہ اور بھاری کام ہے. تو اب نیت کریں کہ انشاءاللہ باہر بھی نکلیں گے اور مسجدوں کو آباد کریں گے. ارے ترچی میں 24 گھنٹے آباد تو ہو گئی ہوں گی 150 مسجدیں نہیں ہوئی. اتنا بڑی آباد اتنی آباد بڑی آباد 24 ترچیل نہیں. میرے عزیز دوستو نیت کر لیں انشاءاللہ پورا ترچی یہ تو بہت بڑے اجتماع کا مرکز بنا ہے. یہاں سے تو اسلام اور اسلام کی محنت دنیا میں زندہ ہونی ہے. آپ سب نیت کر لیے کہ انشاءاللہ اس راستے کے مجاہدے کریں گے، اللہ کے راستے میں نکلیں گے 4 مہینے 6 مہینے کے لیے، اور علماء پہلے 3 سال کے لیے، پھر ہر سال 4 مہینے 6 مہینے سب کے لیے. اور اس کے ساتھ ساتھ اپنی مسجدوں کو 4 گھنٹے 6 گھنٹے 8 گھنٹے وقت دیں، اور اس میں ایمان کے مذاکرے، فضائل کی تعلیم، دین کا سیکھنا سکھانا. میرے عزیز دوستو ہم سب نیت کر لیں کہ انشاءاللہ یہ کریں گے. اور ایک کام اور رہ گیا کہ اپنے گھروں کو بھی، کس کو؟ اپنے گھروں کو بھی ایک تعلیم سے، عبادت سے اور دعوت سے آباد کریں گے. کیا کریں گے؟ اپنے گھر میں بیوی بچے. حدیث میں آتا ہے مثل البیت الذی یذکر اللہ فیہ والبیت الذی لا یذکر اللہ فیہ کمثل الحی والمیت. کمثل الحی، یہ حدیث مشہور ہے. مثل الذی یذکر ربہ والذی لا یذکر ربہ کمثل الحی والمیت. لیکن میرا خیال یہ ہے کہ یہاں امام بخاری سے بھول ہو گئی ہے. یہ حدیث بخاری شریف کی، لیکن امام بخاری سے یہاں بھول ہوئی. حافظ ابن حجر تو لگے تعویل کرنے کہ یہ اصل یوں ہو گیا، روایت بالمعنی کرتی وغیرہ وغیرہ، لیکن اس کے علاوہ کوئی شکل نہیں سمجھ میں آتی کہ بھول ہوگی. انسان ہے، ہو سکتی. صحیح لفظ وہ ہے جو مسلم شریف میں ہے، مثل البیت الذی یذکر اللہ فیہ والبیت الذی لا یذکر اللہ فیہ کمثل الحی. اس گھر کی مثال جس میں اللہ کا ذکر ہوتا ہے اور اس گھر کی مثال جس میں اللہ کا ذکر نہیں ہوتا وہ زندہ اور مردہ کی طرح ہے. وہ گھر مردہ ہیں جس میں ایمان کے مذاکرے نہیں، آخرت کی فکر نہیں، اللہ کی یاد نہیں، دعوت نہیں، عبادت نہیں، تعلیم نہیں. وہ گھر اللہ کے ہاں مردہ ہیں. بتاؤ جس مردہ گھر میں بچے پلے ہیں ان بچوں کا کیا حال ہوگا؟ اور جس گھر میں اللہ کا ذکر ہے، دعوت تعلیم اور عبادت ہے کہ وہ زندہ کی طرح ہے، اور زندہ میں تو سب زندہ ہو جائیں. تو یہ تینوں چیزیں سب نیت کر لیں انشاءاللہ اللہ کے راستے میں دور اور دراز کے لیے ملکوں میں، عرب، عجم، یورپ، امریکہ، اپنے جان مال کو لے کے نکلنا ہے. اور ایک بات آخری یاد رکھنا، جو آدمی یہ سوچتا ہے جی نکلنے کو تیار ہوں لیکن پیسہ تو ہے نہیں، نکلوں گا کیسے، ایسے شخص سے اللہ کام نہیں لے گے. جو پیسے کے یقین کے ساتھ جی رہا ہے وہ ساری دنیا کو پیسے کے یقین سے کیسے نکالے گا؟ آپ کے جیب میں ایک پیسہ نہ ہو، آپ نیت کرو میں امریکہ جاؤں گا، کیا کروں گا؟ اگر یہ پورا حوصلہ تو یقین کر لیا، یاد رکھنا اللہ پہنچائے گا. اللہ قادر مطلق ہے. کیا ہے؟ قادر مطلق. اس وجہ سے اسباب اور پیسوں کو دیکھ کے مت فیصلہ کرنا، اللہ کی قدرت کو دیکھ کے فیصلہ کرنا کہ قدرت ہمارے ساتھ ہے. ان تنصروا اللہ ینصرکم ویثبت اقدامکم. تم اللہ کی، میں اللہ کی مدد کے لیے تیار ہو گیا، کھڑے ہو گیا، میں جاؤں گا پھر دنیا میں. اب دنیا کی کون طاقت روک سکتی ہے مجھے؟ ارے سمجھ میں آ رہی بات؟ اس وجہ سے ہمیں یہ طے کرنا ہے پیسوں کو، اسباب کو دیکھ کے نہیں کرنا، اللہ کی قدرت کو، اللہ کے خزانوں کو دیکھ کے. وَإِن مِّن شَيْءٍ إِلَّا عِندَنَا خَزَائِنُهُ وَمَا نُنَزِّلُهُ إِلَّا بِقَدَرٍ مَّعْلُومٍ. دنیا میں تو بہت تھوڑا سا اللہ نے اتارا ہے،
دنیا تو مچھر کے پر کے برابر نہیں ہے، ان میں کام پھنس رہے، ان کے اسباب اور پیسوں پہ کیا یقین کر رہے؟ اللہ تعالیٰ جو قدرت والا ہے، جس کے پاس اتنے خزانے ہیں. آپ بتائیے پوری دنیا میں دودھ کے لیے بھینسوں کا آدمی گائے کا انتظام کرتا ہے، اور جنت میں اللہ نے دودھ کی نہریں بہا رکھی، اور وہ ایک نہر آسمان زمین سے زیادہ چوڑی، اور اس میں دودھ بہہ رہا. وَإِن مِّن شَيْءٍ إِلَّا عِندَنَا خَزَائِنُهُ وَمَا نُنَزِّلُهُ إِلَّا بِقَدَرٍ مَّعْلُومٍ. دنیا میں تو بہت تھوڑا سا آپ نے اتارا ہے، تم اس کو دیکھ کے کہاں سمجھ رہے کہ اس سے ہوگا؟ ارے قدرت والا تمہارے ساتھ ہے. ان تنصروا اللہ ینصرکم ویثبت اقدامکم. تم اللہ کی مدد کرو گے، اللہ تمہاری مدد کرے گا، تمہارے قدم جما دے گا. اس وجہ سے میرے عزیز دوستو، ہمیں سال، دوسرے سال، تیسرے سال کی نیت جیب پر نگاہ کر کے ہرگز نہیں کرنی، ورنہ اللہ محروم کر دیں گے. ہمیں قدرت پر نگاہ کر کے فیصلہ کرنا ہے. اور ہر سال 4 مہینے، 6 مہینے، پھر تو سارا کاروبار چوپٹ ہو جائے گا نا. پکی بات ہے نا، پھر تو سب بھوکے مریں گے گھر والے. صحابہ مولانا سلیمان جاجی اللہ قبر نور سے بھرے، بیچارے مجمع جوڑتے تھے، آپ میں سے بہت نے سنا ہوگا. یہ ہمیشہ کہتے تھے کہ صحابہ خرچ کرتے کرتے مالدار ہو گئے، اور ہم کماتے کماتے کنگال ہو گئے. صحابہ خرچ کرتے کرتے مالدار ہو گئے، اور ہم کماتے کماتے کنگال. کتنا دیا اللہ نے؟ روتے تھے صحابہ کہ کہیں ہمیں دنیا ہی میں بدلہ تو نہیں دے دیا اللہ، اتنا مال اللہ نے دیا. لیکن میرے عزیز دوستو یقین رکھیں، ہم اللہ کے دین کے لیے 4 مہینے، 6 مہینے بھی لگائیں گے، کاروبار پہ چوٹ پڑے گی، کاروبار کا یقین نکلے گا، لیکن اللہ دیں گے. اللہ تعالیٰ قربانی صرف مانگتے ہیں لیکن لیتے نہیں. چھری چلاؤ اتنا ہی کہا، لیکن چھری چلنے تھوڑی تھی. ارے چلنے دی، بیٹے کا گلا ذبح ہوا، بس کر دو، تم ہاتھ رکھ دو، بس اتنا تمہارا کام ہے، باقی حفاظت اللہ کے ہاتھ میں. تو ہم سب نیت کر لیں کہ انشاءاللہ دین و محنت، گھر میں تعلیم و دعوت اور عبادت کو زندہ کرنا، مسجدوں کو 24 گھنٹہ آباد کرنا، 4 مہینے 6 مہینے اللہ کے راستے میں لگانا، اور علماء کا 3 سال لگانا، یہ وہ بنیادیں ہیں. اور ان سب میں جو میں بات بار بار عرض کر رہا ہوں کہ مجاہدے اور قربانیوں کے مزاج کے ساتھ سہولت کی شکلیں ڈھونڈنے کی نہیں. سہولت کی شکلیں ڈھونڈیں گے، کام کو بگاڑ دیں گے. کام جو رخ سے ہٹتا ہے وہ سہولت کے شکلیں ڈھونڈنے کی وجہ سے ہوتا ہے. اگر ہم یہ طے کر لیں کہ ہم ہر مجاہدے کے لیے تیار ہیں تو پھر کام صحیح نہج پر ہوگا. کریں گے سب انشاءاللہ. നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം அவர்கள் சஹாபாக்களை தீனை கற்பதும் கற்றுக் கொடுத்தாங்க, தீனை கற்றுக் கொடுத்தாங்க. தீனை முழு உலகம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் ஆரம்பி கற்றுக் கொடுத்தாங்க. தீனை இங்கே இருந்து கற்றுக் கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா சஹாபாக்கள் தூரமாக அல்லாஹ்வுடைய பாதையில போவாங்க, தீனை கற்பழிப்பாக எவ்வளவு தூரம் பயணம் செய்வாங்க. அதே மாதிரி இருந்து கொண்டு தீனை கற்றுக்கொண்டு இருப்பாங்க. இதுதான் சொல்லுவாங்க ஹிஜ்ரத், இதுதான் சொல்லுவாங்க நுஸ்ரத். ஹிஜ்ரத் தூரமாக போவாங்க, சஹாபாக்கள் தூரமாக போவாங்க, பல தியாகங்கள் செய்வாங்க, தீனை கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. அதே சமயங்கள்ல சஹாபாக்கள் இங்க இருந்து கொண்டு மக்காவில் தீனை கற்றுக்கொண்டு இருந்தாங்க. ஒன்னு இருக்கு தீனை கற்றுக் கொடுப்பது, தீனை பரப்புவது, தீனுக்காக பல்வேறு தியாகங்களை செய்வது. இன்னொருக்கு மக்காமில் இருந்துட்டு இதோட மொஹலால இருந்துக்கிட்டு தீனை பரிபூர்ணமான முறையில அதை நம்ம செழிப்பாக்குறது, அது நம்ம உறுதியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு சிரமம் எடுத்தாங்க, எவ்வளவு தியாகம் எடுத்தாங்க. நபி அவர்கள் சொல்றாங்க 13 வருஷம் மக்கத்துல் முக்கர்ரமால இந்த உழைப்பு செஞ்சு கொண்டு இருந்தாங்க. 13 வருஷம். எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், அவர்கள் எவ்வளெல்லாம் சிரமப்படுத்தப்பட்டுச்சு, எவ்வளெல்லாம் கஷ்டப்படுத்தப்பட்டுச்சு. இறுதியாக அவர்களை சொல்லப்பட்டுச்சு மக்காலிருந்து வெளியேறி போனாங்க. ஆனா நபிக்கு ஒரு மக்காவை விட மிக பிடிச்ச ஒரு எதுவுமே இல்லை. மக்காபா சொன்னாங்கன்னா மக்காவே உலகத்துல ஒன்னை விட பிடிச்ச ஒரு எதுவுமே இல்லை, உலகத்துல ஒன்னை விட பிடிச்ச ஒரு எதுவுமே இல்லை. ஆனா உன்னை விட்டு போறேன், ஏன் தெரியுமா? உன் ஊர்ல இருக்கிறவங்க என்னை தாவத்துறை வேலை செய்ய விட மாட்டேங்கிறான். தாவத்துறை வேலை எவ்வளவு சிரமப்படுத்தப்பட்டுச்சு, எவ்வளவு கஷ்டம் கொடுக்கப்பட்டுச்சு, எல்லா இதிலும் கஷ்டம் சிரமங்கள் இருந்துச்சு. அவர் பல்வேறு ஆசை காட்டப்பட்டுச்சு, பல்வேறு சிரமம் கொடுக்கப்பட்டுச்சு, பல்வேறு வகையில பயப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா நபி அவர்கள் ஒரு காலம் கொஞ்சம் கூட தாவத்துறை வேலை விடல, கொஞ்சம் கூட தாவத்துறை வேலை விடல.
அவர்கள் யோசிச்சாங்க பல்வேறு சிரமங்கள், பல்வேறு முயற்சிகள். ஆனா எந்த சமயங்களிலும் தாவத் வேலை விடல, தாவத் செய்து கொண்டே இருந்தாங்க. ஒரு கட்டம் மீறி தனக்கு பிடிச்சமான மக்காவிலிருந்து வெளியேறாங்க. அவங்க மக்காவை பார்த்து சொல்றாங்க, ஓ மக்காவே, உன்னை விட்டு உன்னை ஏன் போற தெரியுமா? நீங்க தாவத்தோட வேலை மக்கள் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. தாவத்தோட வேலை மக்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க. அசல் விஷயம் இருக்குது, நாம அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்யணும், அல்லாஹுக்கு அர்ப்பணிக்கணும், நாம சிரமம் எடுத்துக்கொள்ளணும். இதுல ரொம்ப பெரிய கவலை. அசல்ல தப்லீக் நாடுபட சொன்னா இது வந்து ஒரு ஜிஹாத், முஜாஹதா. சிரமங்கள் எடுத்துக்கொள்ளணும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. சஹாபாக்கள்கிட்ட எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு. சஹாபாக்கள் கந்தகோட சமயங்கள்ல குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. பல கல்லுகள் தலை மேல தூக்கி போட்டுக்கிறாங்க. ஒரு தலையெல்லாம் தூசி தொழிலா இருக்கு. வயிற்றுல பசியில என்ன இருக்கு? கல் இருக்கு. இவ்வளவு சிரமம், இவ்வளவு தியாகம். அப்போ சஹாபாக்கள் அந்த சமயங்கள்ல அந்த தியாகத்துல இருக்கும் ஒரு கவிதை வாசிக்கிறாங்க. நாங்களாம் யார் தெரியுமா நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும், எங்களுடைய இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் நாங்கள் இந்த ஜிஹாத் செய்து கொண்டே இருப்போம், முஜாஹதா செய்து கொண்டே இருப்போம். எங்களுடைய உயிர் நாடு இறுதி வரைக்கும் சரி, கடைசி வரைக்கும் சரி, நாங்கள் தியாகத்தை விட மாட்டோம், முஜாஹதா விட மாட்டோம். சஹாபாக்கள் பாருங்க, அவர்கள் இருந்த ஒரு ஆர்வத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 13 வருஷம் மக்கால உழைப்பு செய்யறாங்க, மக்கால எல்லா இதுவும் உழைப்பு செய்யறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போன முதல் ஹயாத்தாகணும் மஸ்ஜித். ஏன்னு சொன்னா 13 வருஷம் செய்த உழைப்பு. ஆனால் எல்லாரும் மக்கள் உழைப்பு செஞ்சாங்க. அவங்க ஒன்று சேர்க்கிறதுக்கு இடம் இல்லை, மஸ்ஜித் தயாரிக்க செய்யல, அல்லாஹோட வீட்டை ஆபாதாக்க விடல, காபத்துல்லாஹ்ல இபாதத் செய்ய முடியல. அதற்காக வேண்டி வெளியே போறாங்க. சொல்றாங்க, மக்காவே ஓ மக்கள் என்ன தாவா செய்ய விட மாட்டேங்கிறாங்க. மதீனா போன முதல் வேலை என்ன செஞ்சாங்க? மஸ்ஜிதை சிரிப்பாங்க, மஸ்ஜித் உருவாக்குனாங்க. மக்களை மஸ்ஜிதோடு இணைச்சாங்க. எப்போ மக்கள் மஸ்ஜிதோடு இணைஞ்சார்களோ முழு உலகத்தையும் பரவச்சு. அல்லாஹ்க்கு மிகவும் பிடிச்ச இடம் எது? அல்லாஹ்க்கு மிகவும் பிடிச்ச இடம் மஸ்ஜித். அல்லாஹ் பிடிக்காத இடம் எது? கடைவீதி. அல்லாஹ் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அல்லாஹ் பிடிச்சமான மக்களோடு நினைச்சாங்க. சஹாபாக்கள் எவ்வாறெல்லாம் உருவானாங்க. இங்க வயிற்றுல கல் இருக்கு, தலையில எல்லாம் புழுதி இருக்கு, பசி பட்டினி. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க எங்க உயிர் மூச்சு இருக்கும் வரை தியாகம் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பதில் கவிதை வாசிக்கிறாங்க. இன்னும் உலகம் இருக்குதே யா அல்லாஹ், இந்த உலகம் வாழக்கூடிய உலகம் இல்ல, வாழக்கூடிய உலகம் ஆகிரத் தான். எனவே யா அல்லாஹ், அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ மக்ஃபிரத் செய்வாயாக. அல்லாஹ் அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ மக்ஃபிரத் செய்வாயாக. இதிலிருந்து முழு உலகத்துக்கு எல்லா மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வச்சுட்டாங்க. 2 பேருக்கு தான் துஆ. ஒன்னு ஹிஜ்ரத் செய்து வருபவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்பவர்களுக்கு, தூரமா போய் தியாகம் செய்பவர்களுக்கு, பல்வேறு சிரமம் எடுத்துக்கொள்பவர்களுக்கு. இன்னொன்னு நுஸ்ரத் செய்பவர்களுக்கு. ஹிஜ்ரத் செஞ்சுட்டு வரதில்லை, வந்ததுக்கு பிறகும் மகாமில இருந்துட்டு பல்வேறு வேலைகளை உறுதியாக மஸ்ஜிதுக்கு அமலை கொண்டு சிரிப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் சஹாபாக்கள் மூலியமா நபி கியாமத்துக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இருவர்களுக்கு துவா, ஹிஜ்ரத் நுஸ்ரத். அது இலியாஸ் நபிகள் சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதர் இடத்துல, ஒரு முஸ்லீம் இடத்துல ஹிஜ்ரத்துடைய தன்மையும் இல்லை, நுஸ்ரத்து தன்மையும் இல்லை, அவன் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? ஒரு முஸ்லீம் என்று சொன்னா அவர்கிட்ட ஹிஜ்ரத்துடைய சிஃபத் இருக்கணும், ஹிஜ்ரத் செய்ய, தியாகம் செய்ய, அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிற தன்மை இருக்கணும். அதே போல நுஸ்ரத் மகாம எழுந்துட்டும் விழிப்பு இருக்கணும். சில 4 மாசம் போயிட்டு வந்துட்டு திருப்பி இங்க உட்காந்து ராஹத்தா ஓய்வு எடுத்து வந்திருக்கோமா? இல்ல. 4 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில போறோம், தியாகம் செய்றோம். மக்காமில வந்ததுக்கு பிறகு மக்காமியோட ஒளிபோட மக்களாக இணைஞ்சு மஸ்ஜிதுல சிரிப்பாக்குறது அசல் விஷயமா இருக்கு. ஆனா இந்த காலம் என்ன தெரியுமா ஆகுது? மக்கள் எல்லாம் சொகுசு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அது யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்கன்னா, எங்க தாவத்துடைய அழிவு எங்க தெரியுமா ஆரம்பம்? மஷூரால் வரக்கூடிய சமயத்துல நம்மளுடைய ஃபெசிலிட்டி, நம்மளுடைய சொகுசு தேடுவோம்னே, அங்கதான் தாவத்துடைய அழிவு. எந்த பொறுப்பெடுத்தா நமக்கு ஈஸியா இருக்கும், எது நமக்கு கஷ்டம் இருக்காது. கண்ணியமானவர்களே, தாவத்து இது கொண்டு இல்ல, நாம சிரமத்தை கொண்டு, தியாகத்தை கொண்டு அதிகமாக கூட்டணும். இதுதான் உண்மையான விஷயமா இருக்கு. தாவத்துனாவே ஜிஹாத், முஜாஹதா. சிரமத்தோட சிரமம், பல்வேறு சிரமங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதான் சொல்றாங்க, இதுக்காக நம்ம தியாகம் செஞ்சு பழகணும். எப்படிப்பட்ட தியாகம் சொன்னா, எல்லாரையும் தியாகம். மனசு பிடிக்குது, நம்மளுடைய மனைவி மக்கள் பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போறது எவ்வளவு பெரிய தியாகம். இதுலயும் மனைவி மக்களை விட்டு போறோம், பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு போறோம். அவங்க அது வேணும் இது வேணும் எல்லா ஆசைகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு நாம அடக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில போறோம்.
இது அசல் தியாகமா இருக்கு. போயிட்டு வந்ததுக்கு பிறகும் மக்காமில் இருந்து ஒரு இதுக்காக தான் சொல்றாங்க உலமாக்கல 3 வருஷங்கள், ஒரு வருஷம் உள்நாட்டுல, 2வது வருஷம் அரபு நாட்டுல, 3வது வருஷம் ஐரோப்பிய நாடுகள்ல போய் தியாகம் செஞ்சு அதே வருஷம் பொதுமக்களுக்கு வருஷம் 6 மாசம் தர்த்தீப்ல, 4 மாசம் தர்த்தீப்ல எந்த அளவு நம்ம தியாகத்தை கூடுவோமோ அந்த அளவு பிரயோஜனம் சொன்னாங்க. மஷூரால சில நேரங்கள்ல எப்படிப்பட்ட இப்ப நம்ம யோசிக்கிறோம்னா சஹூல் தேட ஆரம்பிச்சிட்டோம், எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சொல்றாங்க. வாய்ப்பு ரொட்டி சாப்பிட்றவங்க என்ன செய்யறது, சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, சாப்பாடு சாப்பிட்றவங்க ரொட்டி சாப்பிட்றது இல்லை. மஷூரால் கூட வந்துச்சா ரொம்ப ஆச்சரியமா சொன்னாங்க. சவுத் சைடு இருக்கிறவங்க எல்லாம் யூபியோட வெயில் பயங்கரமா இருக்கும், யூபியோட வெயில் பயங்கரமா இருக்கும், அதனால இந்த சைடு இங்க பக்கம் போட்டுக்கலாமே. ஆனா சொன்னவர் யாருன்னா சாதம்புல ஓதனவர், அவர் யூபி வெயிலேயே 2 வருஷம் ஓதனவர். எதுக்கு சொல்ல வரான்னு சொன்னா நாங்க தியாகங்களை சிரமங்களை அல்லாஹ் சகிச்சு பழகணும். நம்ம தியாகம் செய்ய முன் வரும் பொழுதுதான் எல்லா பல்வேறு விஷயங்களும் உருவாகும். நம்ம தியாகம் செய்யல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அங்க இருந்து உருவாக பார்க்கவே முடியாது. தியாகத்தை உருவாக்கணும். தியாகம் தான் அசலான தன்மையா இருக்கு. இதுக்காக சொல்றாங்க அந்த குரூஜ் அல்லாஹ்வோட பாதையில வெளியேறது வருது போறது வருது மஸ்ஜிதுல அமலே கூட சொல்றாங்க. திருச்சியில எத்தனை பள்ளிங்க அமல் 24 அமல் ஆபாதியா மஸ்ஜித் இருக்கு, எத்தனை பள்ளி இருக்கு, முக்கியமா இஷ்டிமா நடந்த இடம், எல்லாரும் ஹிதாயத் ஃபைஸ்லாக்கான பல உழைப்புகள் செய்யப்பட்ட இடம். ஆனா இன்ஷா அல்லாஹ் இப்போ நியத்து வைங்க, நாங்கள் மஸ்ஜித் அமலுக்கோன்னு சொல்லி பார்ப்போம். மஸ்ஜித் செய்யலாமா, மஸ்ஜித் அமலுக்கோன்னு சொல்லி பார்க்கணும். மஸ்ஜித் ஆபாதி 24 மஸ்ஜித் ஆபாதியை கொண்டு வரணும். அதுக்காக நம்ம பல்வேறு சக்கல் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் முடியுமோ அந்த நம்ம எல்லாமே தர்த்தி பண்ணணும். நாம தியாகம் செய்ய 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 செய்யதான் அல்லாஹ்வோட உதவி இருக்கு. யார் உதவி செய்வார்களோ, யார் உதவி செய்வார்களோ அல்லாஹ் தான் அவர் உதவி செய்வான். அவருடைய கரங்களை உறுதியாக்குவோம், அவங்கள ஸ்ட்ராங் ஆக்குவோம், சொப்பித்து கதாமாக்கும், அவங்க எல்லா விஷயமும் உறுதியாகும். எனவே கண்ணியமானவர்களே, நம்ம என்ன எதிர்பார்க்கப்படுது சொன்னா நம்ம தியாகம் செய்யணும். தியாகம் ரொம்ப அசலா இருக்கு. சொன்னாங்க நபி அவங்க எவ்வளவு சிரமப்படுத்தாங்க தெரியுமா, எவ்வளவு சிரமப்படுத்தாங்கன்னா நபி அவங்க அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது சொல்றான், நீங்க எப்படி பண்றோம்னா சபஹன் தவீல ரொம்ப பெருசா நீங்க நீந்துறீங்க. நீந்தல் எப்படிப்பட்ட நீந்தல் தெரியுமா, மக்கள் கடல்ல வரக்கூடிய நீந்தல் இல்லை, கடல்ல அலைகளை எதிர்நோக்குறது, ஆனா இங்க மக்களை எதிர்நோக்கணும். கடைகளை ஒரு நீந்துதல் என்பது எப்படிப்பட்டதா இருக்கும் சொன்னா உடனெல்லாம் டயர்டா இருக்கும். சாதாரண நடந்து போறது வேற, கடல்ல நீந்திட்டு போறது வேற. ஆனா அல்லாஹ் சொல்லும் போது நீங்க நீளமான நீந்தக்கூடியதாக இருக்கீங்க பகல் முழுக்க. எப்படின்னா இங்க கடல் அலையை எதிர்நோக்குறது இல்லை, மக்களை எதிர்நோக்கி பயணம் செய்யறது, அதுக்காக பகல் முழுக்க அல்லாஹ்க்காக தியாகம் செய்யறது. இது அசல் தர்த்தீபார் சொல்றாங்க. அதுக்காக தான் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு நீங்க தர்த்தீப் செய்யணும். எப்படிலாம் சமயங்களுக்கு எப்படிலாம் வாய்ப்பு இருக்குதோ நம்ம முழுக்க தியாகம் செய்ய கொண்டு வரணும். எப்போ நம்ம தியாகம் செஞ்சு பழகுவோமோ உம்மத்துல பல்வேறு நலவுகள் உருவாகும். நம்ம தியாகம் செய்யறேன்னா சொல்றாங்க யார் ஒருவர் நம்ம வியாபாரத்தை நஷ்டம் வரக்கூடாதுங்க, அதுல நஷ்டம் வரக்கூடாதுங்க, இதுல நஷ்டம் வரக்கூடாதுங்க, அப்போ நான் இருக்கும்போது செஞ்சு போக கிடையாது. யார் ஒருவர் மறுமை நாளை விரும்புகிறார்களோ, யார் ஒரு உலகத்தை விரும்புகிறார்களோ மறுமை நஷ்டமாகும். உலகத்தை விரும்புபவர்களுக்கு மறுமை நஷ்டமாகும். மறுமையை விரும்புபவர்களுக்கு உலகத்தை நஷ்டமாக்கணும். 4 மாசம் போறாங்க, 5 மாசம் போறாங்க, உலகத்தை சில சிரமங்கள் வரதான் செய்யும், சிரமம் வரதான் செய்யும், கஷ்டம் வரதான் செய்யும். அதை நாம் பொருத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், தியாகங்கள் செய்யணும், குர்பான் செய்யணும். கண்ணியமானவர்களே, நாம் அதை விட்டு சஹூலத்தை தேட ஆரம்பிச்சுட்டா, நமக்கு ஓய்வை தேட ஆரம்பிச்சுட்டா, எங்க போனா ராகத்து கிடைக்கும், எங்க போனா நிம்மதி கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தேட ஆரம்பிச்சுட்டா அதை கொண்டு தீன் பரவ முடியாது. சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய உலமாக்கள் வருஷத்துக்கு தயாராகணும். வருஷம் முடிச்சவங்க 2வது வருஷம் தயாராகணும், 2வது வருஷம் முடிச்சவங்க 3வது வருஷம் தயாராகணும், 3வது வருஷம் முடிச்சிட்டவங்க அதுக்கு வேலை முடிஞ்சா, உழைப்பு முடிஞ்சா, எல்லா வேலையும் முடிஞ்சா இல்ல, உழைப்பு செஞ்சு கொண்டே இருக்கணும். மக்காமிலிருந்து உழைப்பு செய்யணும். அசல் தர்த்தீப் அதுதான். மக்காமிலிருந்து உழைப்பு செய்யணும். அசல் தகாது அதுதான். இந்த மாதிரி தயாராகும் போது நம்ம மாசம் வருஷம் 4 மாசம், வருஷம் 6 மாசம் குரூஜ் தர்த்தீப் செய்ய பிரயோஜனமா இருக்கும். அதே மாதிரி வீடுகள்லயும் அமலை கொண்டு சரி பார்க்கணும். வீட்லயும் நல்ல சூழல் ஏற்படுத்தணும். ரொம்ப தெளிவா சொன்னாங்க. வீடுகளை எவ்வளவு சரி பார்க்கணும். ஹதீஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எந்த உள்ளங்கள் புகாரி ஷெரீஃப்ல பதிவு பண்ணக்கூடிய ஹதீஸ், ஆனா மௌலானா சொல்றாங்க முஸ்லிம் ஷெரீஃப்ல பதிவு செய்ய ஹதீஸ் தான் நான் மிக சரியானதான் நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் சில தவறு ஏற்படலாம். முஸ்லிம் ஷெரீஃப்ல வந்திருக்கு, எந்த வீடுகள்ல அல்லாஹ் ரசூல் விஷயம் வாசிக்கப்படுமோ, எந்த வீடுகள் அல்லாஹ்வோட திக்ர் இருக்குமோ அதுதான் உயிர் உள்ளது, இல்லாத விஷயம் எல்லாம் உயிரற்றது.
எனவே நம்ம வீடுகளை உயிருள்ள வீடுகள் எப்போ ஆகணும்னு சொன்னா வீடுகளும் இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி அம்மாவுடைய தர்த்தீபுகளை செய்யும் பொழுது வீடுகளில் பெண்களும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்த்தீப் பண்ணும் பொழுது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படதான் எல்லா நல்லதான விஷயங்கள் வரும். கண்ணியமானவர்களே, நாம தியாகம் செய்யணும், அர்ப்பணிக்கணும். நாம தியாகம் செய்யாம அர்ப்பணிக்காம ஒரு விஷயத்தை உருவாகணும்னு நினைச்சா உருவாக்க முடியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க, உறுதி எடுத்துக்கொள்ளுங்க, நாம தியாகம் செய்வோமா?